ஹாய், திஸ் இஸ் ரஞ்சித். இந்த வீடியோவில் நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி பண்ண டாபிக்ஸோட கண்டினியூவேஷனாக தான் இருக்க போகுது. ஆர்எல்ஸ் முன்னாடி பண்ண டாபிக்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்பைன் பண்ணிப்போம். ஓகே, இட் வில் பி லைக் அ செயின் ரியாக்ஷன். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ரைட். ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா. இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் கெட்டிங் இன் டு சம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸாக இருக்கட்டும். ஓகே, ஸோ இல்லை நான் ஏதோ ஒரு கண்டிஷன்ஸை செக் பண்ணணும், என்னோடய ப்ரோக்ராமை இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாகவும் இன்னும் கொஞ்சம் லைக் ஈஸியாக ஒர்க் பண்ண விரும்பணும் அப்படின்னா ஐ கேன் கோ வித் த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹியர். இல்லை நான் டெக்னிக்கலாக நான் சொல்லணும் அப்படின்னா ஹியர் வி கோ. To run a program without any kind of barriers. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு ஏடிஎம் மிஷினாக இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. ஏடிஎம்மில் நான் போகிறேன். நான் இப்போது என்னோட டேட்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட அமௌண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் அ 40K. ஓகே, பட் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு 50K வேணும், எனக்கு வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு நான் ஏடிஎம் கிட்ட கேட்குறேன் அப்படின்னா அது என்ன பண்ணணும்? இல்லை சார், உங்ககிட்ட 40K தான் இருக்குது, ஸோ தட் நீங்கள் அதுக்குள்ளார தான் நீங்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும். சப்போஸ் இல்லை என்னோடய பாஸ் தானே கேட்குறாரு, அந்த ஏடிஎம் மிஷின்லேருந்து நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா அது கரெக்டான வே கிடையாது. இல்லை, ஸோ அதுதான் இங்கே நாம் பண்ண போகிற கான்செப்டே. விச் மீன்ஸ் என் ப்ரோக்ராமை எந்த ஒரு இடத்துலையும் ஸ்டாப் ஆகாத மாதிரி நான் என்ன பண்ணிப்பேன், நான் கொண்டு போகிறது தான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going with if and else concept. So if and else concept அப்படின்னு பார்க்குறப்ப இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் யூசர் கிட்ட இருந்து சில வேல்யூஸை நான் வாங்கிக்கிறேன். அண்ட் அதில் ஐ எம் கோயிங் வித் த ஃப்ளோட் வேல்யூஸ். ஸோ ஃப்ளோட் ஆஃப் இன்புட் அண்ட் என்டர் த வேல்யூ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் அகெயின் இன்னொரு நம்பரும் நான் வாங்கிக்கிறேன், அதுவும் ஃப்ளோட்டாகவே தான் இருக்க போகுது. தட் இஸ் ஆல்சோ இன்புட். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு செக் விச் நம்பர் இஸ் கிரேட்டர் அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்க போகிறேன். ஓகே, அப்போது நான் என்ன பண்ணணும், எனக்கு இந்த இஃப் எல்ஸ் கான்செப்ட் யூஸ் ஆக போகுது. ஸோ எப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இஃப் அப்படிங்கிற கீவேர்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஃபாலோட் பை பெராந்தசிஸ். இதை நம்ம பெராந்தசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஃபாலோட் பை கோலன். இதை பெராந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம ப்ராக்கெட்டினோ இல்லை வாட் எவர், ஸோ நீங்கள் லோக்கல் லாங்குவேஜில் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஓகே, ஸோ பட் நம்ம ப்ரொஃபஷ்னலாக போகிறப்ப வி ஹாவ் டு யூஸ் த டெக்னிக்கல் வேர்ட்ஸ். அது ப்ராக்கெட்டு அப்படின்ட்டு ஜென்ரலிஸ்டிக்கான வேர்ட்ஸை இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன். என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன்? ஐ நீட் டு நோ தட் விச் இஸ் கிரேட்டர் நம்பர் அப்படிங்கிறது. அப்போது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, ஒரு நம்பர் கிரேட்டராக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு we will go with என்ன ஆப்ரேட்டர், இத்தனை ஆப்ரேட்டர்ஸ் நம்ம பார்க்குறப்ப we'll go with the comparison operator. கரெக்டா? எஸ், அதை தான் இங்கே நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு செக் வெதர் இஃப் த ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆஃப் பியாக இருந்தது அப்படின்னா ஆப்வியஸாக இட் இஸ் என்ன பண்ண சொல்கிறேன், பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறேன். ஸோ விச் இஸ் ஏ இஸ் கிரேட்டர் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இதில் நான் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா சப்போஸ் ஏ கிரேட்டராக இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அப்படி நடக்கும் இல்லையா? அப்போ என்ன பண்ணிக்கிறேன், எல்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், சப்போஸ் இஃப் கண்டிஷன் எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகலை, இல்லை அந்த கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா
தென் வில் கோ வித் எல்ஸ் பார்ட். ஸோ தென் ஏலன்னா எதுவாக இருக்கும், பி தான் கிரேட்டராக இருக்கும். ஓகே, இதை நம்ம க்ராஸ் செக் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் கேஸ் 1. ஸோ இந்த டெஸ்ட் கேஸஸில் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒரு வேல்யூ கெட் பண்ணிக்கிறேன் 78.9 அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இன்னொரு வேல்யூ 99.3 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூ கொடுத்துருக்கேன். பிகாஸ் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் ஃப்ளோட் வேல்யூ கொடுத்துருக்குறேன்னா அப்போது இங்கே ஃப்ளோட் வேல்யூ தான் எனக்கு கொடுத்துருக்கேன். ஃபைன். அப்போது எனக்கு ஆக்சுவலி இங்கே என்ன கிடச்சிருக்கு, அவுட்புட் பி இஸ் கிரேட்டர் அப்படின்னு கிடச்சிருச்சா. ஸோ அப்போது அதுதானே அவுட்புட்டுமே. பிகாஸ் ஏ வேல்யூ 78.9 தான், 78 கூட வச்சுக்கலாமே. இங்கே 99, அப்போ 78 விட 99 பெரிய நம்பர் தானே. ஸோ தட் பி இஸ் கிரேட்டர் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, எப்பயுமே ப்ரோக்ராமை ஒரே ஒரு டெஸ்ட் கேஸில் மட்டும் விட்டு அவுட்புட்டை பார்க்கக்கூடாது. வி ஹாவ் டு செக் த n நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேசஸ். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் ஐம் கோயிங் வித் அனதர் டெஸ்ட் கேஸ் 100.7 அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் இதில் 23.99 அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அப்போ இதில் பார்க்குறப்பே நமக்கு தெரிஞ்சிருச்சு which is A is the greater அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ப்ரோக்ராம் மூலிமா நம்ம போகிறோம் இல்லையா, அது டெஸ்ட் கேஸை பார்க்கணும்ல, அது அவுட்புட்டுமே இட்ஸ் ஆஃப் சேம் A is greater அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லைக் இந்த டெஸ்ட் கேஸஸ் எல்லாமே எனக்கு கரெக்டாக ஆகிடுச்சு அப்படிங்கிறத நாம் இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ 2 டெஸ்ட் கேஸ் போதுமா அப்படின்னு கேட்டால் பத்தாது. ஸோ வி ஆர் கோயிங் வித் த தேர்ட் டெஸ்ட் கேஸ். அப்போது இஃப் ஐம் கோயிங் வித் தேர்ட் டெஸ்ட் கேஸஸ் லைக், இப்போ எல்லாமே நான் ஃப்ளோட்டாக கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்டீஜராக கொடுக்க போகிறேன் 66. என்ன சார், லைக் இங்கே 66 இன்டீஜர் கொடுத்துட்டு அங்கே ஃப்ளோட்டாக இருக்கே. மேக் இட் வெரி கிளியர், ஃப்ளோட் இன்டீஜரும் எடுத்துக்கும், ஃப்ளோட் நம்பர்ஸும் எடுத்துக்கும். 66 and 88 அப்படின்னு நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போது இந்த இடத்துலையும் பி இஸ் கிரேட்டர் அப்படிங்கிறது தான் எனக்கு என்ன நடந்திருக்கு, கிடைச்சிருக்கு. ஸோ அப்போது இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, எஃப்பில் மட்டும்தான் எனக்கு என்ன இருக்கும், கண்டிஷன்ஸ் இருக்கும். எல்ஸ் பார்ட்டில் கண்டிஷன்ஸ் எப்பயுமே இருக்காது. ஓகே, ஸோ அது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் ஏ லைக் இஃப் கண்டிஷன் அப்படிங்கிறது இட் இஸ் ஆஃப் கண்டிஷன்ஸை செக் பண்ணுறது மட்டும்தான் அதோட ஒர்க்கே. எல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறப்ப அது இல்லைன்னா இது அதுதானே லைக் ஜென்ரல் மீனிங்கே, எல்ஸ் இன் த சென்ஸ். ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இஃப்க்கு மட்டும்தான் எப்பயுமே கண்டிஷன் இருக்குமே தவிர்த்து எல்ஸுக்கு கண்டிஷன் இருக்காது. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஐ எம் கெட்டிங் ஆல் தோஸ் திங்ஸ், தட்ஸ் ஃபைன். பட் இது பார்க்குறதுக்கு சம் வாட் இட் இஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக ஏ இஸ் கிரேட்டர், பி இஸ் கிரேட்டர், இதெல்லாம் லைக் ரொம்ப சைல்டிஷான இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண போகிறேன். ஓகே, அப்கிரேட் இன் த சென்ஸ், இப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 88 is greater than 66. Okay, let me explain. 88 is greater than 66 அப்படிங்கிறது இந்த ஃபார்மேட் எப்படி இருக்கு, இந்த ஃபார்மேட் எப்படி இருக்கு. ஸோ இட் மேக்ஸ் சம் சென்ஸ்ல இந்த கண்டென்ட். ஸோ இப்படி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கண்டென்ட்டை ரீசெக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேம் ஆஸ் இட் இஸ் print option. ஓகேவா, இதில் எனக்கு என்ன கண்டென்ட் தேவையோ அதை நான் அப்படியே எடுத்து என்ன பண்ணிக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். அதை அப்படியே எடுத்து உள்ளே போட்டுக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 88, 66 எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, எனக்கு எது சேஞ்ச் ஆகாது, இஸ் கிரேட்டர் தென் மட்டும் தான் எனக்கு சேஞ்ச் ஆகாது. அப்போது இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். ஓகே, அப்போ எந்த இடத்துல எனக்கு எலமெண்ட் வேணுமோ அந்த எலமெண்ட்டில் மட்டும் நான் கர்லி பிரேசஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ கர்லி பிரேசஸ் இன் த சென்ஸ், இந்த இடத்துல எனக்கு அந்த வேல்யூ வேணும் அப்படிங்கிறது தான் கர்லி பிரேசஸ், ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எவ்ரி திங் இஸ் ஃபைன். அண்ட் தென் எந்த இடத்துல அந்த எலமெண்ட் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லணும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ண போகிறேன், விச் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் கர்லி பிரேசஸில் ஏ எனக்கு வேணும், செகண்ட் கர்லி பிரேசஸில் பி எனக்கு வேணும் அப்படிங்கிறது எல்லாமே. இப்போது இதோட அது ஸ்டாப் ஆகிடாது. ஐ ஹேவ் டு கோ வித் த எஃப் இயர். அதுக்கெல்லாம் முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கணும், எஃப்பை நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன், விச் மீன்ஸ் இட்ஸ் ஆஃப் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அப்படிங்கிறது மீனிங். ஓகே, ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அப்படிங்கிறது
எனக்கு அந்த டேட்டாவை இப்படி ஷோ ஆஃப் பண்ணணும், அவுட்புட் ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். இப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் இதை நான் ரன் பண்ணுறேன். லெட் மீ செக் ஹவு இட் இஸ் ஒர்க்கிங். இது நம்மளோட 4th டெஸ்ட் கேஸ். ஸோ ஐம் கோயிங் வித் த வேல்யூ கால் 88 அண்ட் ஐம் கோயிங் வித் த வேல்யூ கால்ட் 200 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லெட் மீ ரன் திஸ். b is greater because 200 அப்படிங்கிறது தானே பெருசு இந்த இடத்துல. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல அகெயின் இந்த வேல்யூவை ரன் பண்ணுறேன். let me have the 277. இப்போ you can have a consideration factor here. இங்க பாருங்க, எனக்கு a is greater ன்னு வந்துருச்சா, ஆக்சுவலி அதான் ரைட்டு. பட் இப்படி வந்து அவுட்புட்டை பாருங்க, ஆஸ் வெல் அஸ் இப்படி வந்து அவுட்புட்டையும் பாருங்களேன். எது எனக்கு டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக் சென்ஸாக இருக்கிறது என்னன்னா செகண்ட் ஃபார்மேட் தானே, கரெக்டா? ஸோ அப்போ 200 இஸ் கிரேட்டர் தென் 77 ஆப்வியஸா, ரைட்? அப்போ நான் என்ன பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல, ஐ கேன் ஹாவ் இட் ஈஸிலி லைக் திஸ். ஓகேவா? அதுதான் நம்ம ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ஃபைன். இப்போ இன்னொரு டெஸ்ட் கேஸ் நம்ம ரன் பண்ணிடுவோமா? கிரேட். இப்போ என்ன பண்ணிக்கிறேன், நான் இன்னொரு டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணியிருக்கேன். இப்போது 3000 and then 500 அப்படின்னு வச்சுருக்கேன். அப்போது 3000 இஸ் கிரேட்டர் தென் ஆஃப் 500 அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படியே கூட நீங்கள் அப்கமிங் கிளாஸஸில் கொண்டு போக முடியும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போது n நம்பர் ஆஃப் ஒர்க்கிங்ஸ் லைக் ரோட் மேப்பை நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் யூஸருக்கு நான் கொடுக்க போகிறேன். சப்போஸ் அவர் தப்பாக கொடுத்தாலுமே அதுக்கேற்ற ஒர்க் ஃப்ளோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொண்டு போகும். ஸோ தட் எந்த இடத்துலையும் எனக்கு ப்ரோக்ராம் கட் ஆகாது, இல்லை ஸ்டாப் ஆகாது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் திஸ் இஸ் த பேஸ். ஓகே, அப்கமிங் வீடியோஸில் நாம் இதோட அப்கிரேடட் வெர்ஷன் இல்லை இதுக்கு மேலே எதுவும் லைக் அப்ஸ்கில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் பார்ப்பீங்க. Until then, it is bye from Ranjit.